பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள். நாம் இருதயத்தை காத்து கொள்கிறோமா, இல்லை இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிறோமா? காரணம், நல்ல இருதயத்தின் நோக்கங்களும் நல்ல சிந்தனைகளும் வசனத்தால் ஒரு இருதயம் நிறையப்படும் போது அந்த இருதயம் காக்கப்படுகிறது. தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காரணம், அந்த இருதயம் என்பது தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கோ இல்லை அந்த கவலையான பாரங்களை தூக்கி இருதயத்தில் வைப்பதற்கு உள்ள இடம் அல்ல. கர்த்தர் கேட்கிறது, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். காரணம், அது துடித்து கொண்டே இருக்கும். நாம் உறங்கி போனாலும் இருதயம் துடிப்பதை நிறுத்துவதில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த இருதயம் காக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இந்த வசனங்கள் செவி மூலமாய் இறங்கும் போது, இல்லை என்றால் அந்த வசனங்களை வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். அதுபோல நாம் வசனத்தை மாத்திரம் கவனித்து கொண்டிருப்பது நமக்கு நலம், நமக்கு உத்தமம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. காரணம், இருதயம் மகா எல்லாவற்றை பார்க்கும் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாருக்கும் தெரியாது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஒருவேளை நாம் உதட்டின் பேரிலே உதடினால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். ஆனால் அந்த இருதயம் எங்கே இருக்கிறது என்று நாம் அநேக நேரங்களிலே ஆலயங்களுக்கு போகிறோம். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதா? ஆலயத்தில் இருக்கிறதா, இல்லை வீட்டில் இருக்கிறதா, இல்லை மொபைல் போனில் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாய் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆபத்து சோசியல் மீடியா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களே நாம் இந்த மொபைல் என்பது ஒரு அருமையான போதகர் விளக்கம் கொடுக்கும்போது அது போத்திபாருடைய மனைவி என்று விளக்கம் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பாவமானதை விட்டு நாம் ஓட வேண்டும். காரணம், இது ரகசியமாக நம்முடைய நேரங்களை, நம்முடைய மணித்துளிகளை, நம்முடைய விலை மதிப்பு ஆண்டவர் தந்த நல்ல நேரங்களை அவருடைய சமூகத்தில் செல்லவிட முடியாதபடி தடுக்கிற ஒரு மாயப்பெட்டகமாய் காணப்படுகிறது. இன்று இதற்கு விலகி ஓடுவோம். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் போது, அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமேன். God bless you all.